Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniyappan. இன்னைக்கு பீக்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாங்க. சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீக்கங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள நார் பகுதியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பீக்கங்காலையும் நார் பகுதியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. இப்போ மேலே உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க சட்னிக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பீக்கங்காலையும் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. பீக்கங்காயில் உள்ள நார் இல்லாமல் தோலில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த பீக்கங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீக்கங்காய் தோல் துவையல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 4 காய்ந்த மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு. வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சுக்கலாங்க. இதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இதில் பீக்கங்காய் தோலை வதக்கி எடுத்துக்கலாங்க. பீக்கங்காய் தோலை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். ஃபைனலாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, புளி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. பீக்கங்காய் தோல் துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.